Praise the Lord. என்னுடைய பெயர் வந்து ஆண்டனி செல்வராஜ். ஆண்டனி செல்வராஜ். ஆரோக்கியராஜ் என்னுடைய பிரதர், அற்புதராஜும் என்னுடைய பிரதர். இந்த நேரத்திலே நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த ஆண்டவருக்கும் பாஸ்டர் ஆரோக்கியராஜுக்கும் பிரதர் அற்புதராஜுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு 3 காரியங்களை பற்றி நான் சொல்கிறேன். இந்த 3 காரியங்களை பற்றி நான் சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து சென்ற பாதைகளில் இந்த 3 காரியங்களில் எப்படி இதெல்லாம் அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நான் சொல்கிற இடத்துல இருந்து உங்களை பொருத்தி பார்த்தீங்கன்னா அது அழகாக உங்களுக்கு இந்த 3 காரியங்களும் அழகாக வந்து புரியும் உங்களுக்கு. சரியா? இந்த 3 காரியங்கள் என்ன அப்படின்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3 காரியங்கள் என்னென்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. நம்ம பைபிளில் 1 கொரிந்தியர் 13:13 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வந்து பார்க்கலாம். யாராவது வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 13:13. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. தேங்க்யூ சிஸ்டர். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஓகேவா? இந்த 3 காரியங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த விசுவாசம், நம்பிக்கை அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 24-25வது வயதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். விசுவாசம், நம்பிக்கைங்கிறது என்னோடய வாழ்க்கையில் ஒரு 23, 24, 25 அந்த வயசில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அன்பு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா என்னுடைய 50வது வயசில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அன்புங்கிறது நான் என்னுடைய 50வது வயசில் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி எனக்கு 51 வயசு ஆயிடுச்சு. ஆமாம், 51 வயசு ஆயிடுச்சு. சரியா? இப்போ நான் சின்னதாக இந்த அன்பை பற்றி ஓரிரு வார்த்தைகள் மட்டும் சொல்லிவிட்டு நான் முக்கியமாக விசுவாசம், நம்பிக்கைக்குள்ளே போகிறேன். ஏன்னா இந்த அன்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரியது. அதை இன்னொரு நாள் நான் வந்து சொல்கிறேன். அந்த சின்னதாக ஒரு குறுகிய வார்த்தையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த அன்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆண்டவர் வந்து 2 விதமாக கொடுத்துருக்கார். ஒன்று வந்து நம்ம கூடவே பிறந்தது, உடன் பிறந்த அன்பு. சரியா? ரொம்ப ஃப்ரீயாக கொடுத்துருவார் ஆண்டவர். எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு இந்த அன்பை. ஓகேவா? ஷேர் த லவ், ஸ்ப்ரெட் த லவ். ஓகேவா? ஈஸியாக கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு காட்டுற அன்பு, ஒரு தகப்பன் ஒரு குழந்தைக்கு காட்டுகிற அன்பு, ஒரு சகோதரன் சகோதரிக்கு காட்டுகிற அன்பு. இந்த அன்பு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டார் ஆண்டவர். நம்ம பிறக்கும் போதே நம்ம கூட பிறந்தது எல்லாருக்குமே இருக்குது இந்த அன்பு, இல்லையா? இப்போது இந்த அன்பு ரொம்ப பவர்ஃபுல் தான். இந்த அன்பு பார்த்திங்கன்னா இந்த அன்பு வந்து பவர்ஃபுல். இப்போது நான் வந்து இப்போது யாரை கூப்பிடலாம்? கலாக்கா, ஒரு நிமிஷம் இங்கே வரீங்களா? கேவின், ஒரு நிமிஷம் இங்கே வரையா? ஆமாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என் சிஸ்டர் ஹெலன். இது வந்து அவங்களுடைய சன் வந்து கேவன். கலக்கா, அப்படி கையை பிடிச்சிக்கோங்க. ஆமாம். இந்த அன்பு இருக்கு இல்லையா? இந்த அன்பு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இயற்கையிலேயே அவங்களுக்கு பிறந்தது. ஓகேவா? ஒரு தாய் ஒரு மகனுக்கிட்ட நம்ம சொல்கிற அன்பு பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே வர்றது நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குது. இது பெரிய ஒரு அற்புதமான ஒரு அன்பு. ஓகேவா? இப்போது கையை பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கெவின் வந்து எங்கள் அக்கா கையை பிடிச்சிருக்கும்போது எப்படி பயங்கர ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? நம்ம அம்மா இருக்காங்க, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அம்மா இருக்காங்க. ஒரு தைரியம் இருந்ததா இல்லையா கெவின்? இல்லையா? இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு தைரியம், பையன் இருக்கான்ட்டு, இல்லையா? இந்த ஒரு தைரியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நம்மளுக்கு ஆண்டவர் ஃப்ரீயாக கொடுத்துருக்கிற அன்பு. ஓகேவா? தேங்க்யூ கலக்கா. ஓகே, தேங்க்யூ.
இன்னொரு அன்பு, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அன்பு. ஓகேவா? இன்னொரு அன்பு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அன்பு. அது வந்து அவ்வளோ ஈஸியில் கிடைக்காது, அவ்வளோ ஈஸியில் கிடைக்காது. அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒருத்தர் துரோகம் செய்யும்போது அவங்ககிட்ட அன்பாக இருக்கணும். நம்மளால் முடியுமா? நம்மளால் முடியுமா? முடியாது. அப்போ யார் நம்மளுக்கு அதை கொடுக்கணும்? நம்ம ஆண்டவர் நம்ம கொடுக்கணும் இல்லையா? நம்ம ப்ரே பண்ணி கேட்டு அந்த பக்குவத்துக்கு வரணும் இல்லையா? நம்மளுக்கு யாராவது நம்ம பேசும்போது எதிர்த்து பேசுனாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட அன்பாக இருக்க முடியுமா? முடியாது. கோபம் தான் வரும் இல்லையா? அந்த கோபத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? அன்பு பண்ணணும். நம்ம யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இல்லையா? அப்போ அந்த ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய அன்புக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, விசுவாசம் நம்பிக்கை வந்து 25 வயசில் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அன்பு பார்த்தீங்கன்னா என்னுடைய 50வது வயதில் வர ஆரம்பிச்சிருக்கு. வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு இல்லையா அப்படி சொல்ல முடியாது. ஆமாம், வர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி புரியும் போது என்ன ஆகுதுன்னா, இப்படி வந்துட்டு ஒரு தாய் ஒரு மகன் கையை பிடிச்சிட்டு இருக்காங்களோ அதே போல் நம்ம வந்து நம்ம ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறத நம்ம உணரலாம். நம்ம ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறத நம்ம உணரலாம். ஓகேவா? ஆண்டவர் எங்கே? கண்ணுக்கே தெரியல ஆண்டவர் இல்லையா? அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்கிற உணரும் போது என்ன ஆகும்? என்ன நம்மளுக்கு இந்த உலகமே ஜெயிச்சிரும், இந்த உலகத்தையே ஜெயிச்சிரும். உலகத்தையே ஜெயிச்சிரும்னா என்ன? உங்களை ஜெயிச்சிருவேன், உங்களை ஜெயிச்சிருவேன், எல்லா உள்ளங்களையும் எல்லா ஆத்மாக்களையும் ஜெயிச்சிருவோம். ஓகேவா? அந்த அன்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு பெரிய ஜபத்தினாலையும் போராட்டத்தினாலையும் நம்ம ஆண்டவர்கிட்ட நின்று அவர் இருக்காரு, ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யும்போது அப்போ வந்து அவர் கூட வருவார், கையை பிடிப்பார். அப்படி குடிக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு யாராவது பேசும்போது ஒரு நம்ம எதிர்த்து பேசும்போது நம்ம அவங்ககிட்ட அன்பாக இருக்கணும்னு தோணும். ஓகேவா? நம்மளுக்கு துரோகம் செய்யும்போது அவங்ககிட்ட நம்ம அன்பாக இருக்கணும்னு தோணும். இதுக்குள்ளே நான் வந்து இப்போ வந்து இது ஒரு சின்னதாக சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம வந்து இன்னொரு நாள் கடவுளுக்கு சித்தமான நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா விசுவாசம் நம்பிக்கை. இந்த விசுவாசம் நம்பிக்கை இந்த ரெண்டும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றுக்குள்ளே ஒன்று மாதிரி தான். விசுவாசம் நம்பிக்கைங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ரெண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று மாதிரி தான். விசுவாசம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஆண்டவர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் விசுவாசம். சரியா? ஆண்டவர் இருக்காரு, ஓகேவா, நம்மளுக்கு நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். இங்கே கிட்டத்தட்ட எல்லாருமே நம்ம விசுவாசமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கோம் இல்லையா? ஆண்டவர் இருக்காரு அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து உட்காந்துருக்கோம். 2 மணி நேரம் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட இருக்கோம்னா அந்த ஒரு விசுவாசம் இருக்குது இல்லையா? ஸோ விசுவாசம் ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருக்க நம்பிக்கை. அப்புறம் நம்பிக்கைனா என்ன? விசுவாசம் வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை. அப்போ நம்பிக்கைனா என்ன? அப்போ நம்பிக்கைங்கிறது என்னது? விசுவாசத்தை நம்ம ஆண்டவர் மேலே வச்சுட்டு நம்ம செய்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்பிக்கையோடு காத்திருப்பது தான் அந்த நம்பிக்கை. சரியா? நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கணும். இது ஒரு நாள் 2 நாள் காக்கிறது கிடையாது. ஒரு சில காரியங்கள் வந்து ஒரு மாதத்தில் நடக்கலாம், ஒரு சில காரியங்கள் வந்து ஒரு வருஷத்தில் நடக்கலாம், ஒரு சில காரியங்கள் 25 வருஷம் கழிச்சு கூட நடக்கலாம் இல்லையா? அப்போ இந்த விசுவாசம் நம்பிக்கைங்கிறது ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறது தான் இந்த விசுவாசம் நம்பிக்கை. சரியா? இப்போது இந்த விசுவாசம் நம்பிக்கைங்கிறது எப்படி எனக்கு வந்தது 25வது வருஷத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்து அப்போ காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வேலைக்காக என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் வேலைங்கிற ஒரு செக்ஷன் வந்துடுச்சு. நான் வந்து அதுக்காக இது பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் கடையில் தான் இருக்கேன். நான் வந்து கடையில் இருக்கேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க, நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஓகேவா, சரி அப்படின்னு போயாச்சு, பிஸ்னஸ் பண்ணலான்னு போயாச்சு. ஒரு 6 மாதம் ஓகேவா பிஸ்னஸ் பண்ணலான்னு போகும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டது. அப்போது ஒரு 6 மாதம் பார்த்துட்டிங்கன்னா மதியானம்லாம் சாப்பிட்றதுக்கு காசே இருக்காது, பணமே இருக்காது. ஓகேவா? அப்போ வந்து பசி இல்லையா? 6 மாதம் வந்துட்டு மதியான சாப்பாடுக்கு வந்து பணம் இல்லைன்னா பசி. நான் வந்து வீட்டில் எல்லாம் ஜாஸ்தி கேட்கல. அப்போ நான் வந்துட்டு பஸ்ஸுக்கு காசு இருக்க எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அங்கே போயிட்டு ஆஃபீஸில் இந்த காந்திபுரம் இருக்கு இல்லையா, அங்கே தான் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஆஃபீஸு.
வீடு தான், அந்த வீடை சின்னதாக ஆஃபீஸ் மாதிரி பண்ணிட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே மதியானம் வரும்போது ஏத்தாப்பில் பார்த்தா ஒரு மெஸ்ஸு. அந்த மெஸ்ஸில் எல்லாம் சாப்பிட்டு வந்து கை ஒழுவாங்க. 10 ரூபா கையில் இருக்காது. அந்த 10 ரூபா கையிலலாம் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் நான். அப்போ பசியை ஆண்டவர் கொடுத்தாரு. பக்கத்தில் ஒரு கொய்யா மரம் இருக்கும். அந்த கொய்யா மரத்தில் ஒரு கொய்யாக்காவை பறித்து சாப்பிட்டு 6 மாதத்தை ஓட்டிட்டேன் நான். இப்படியே 6 மாதத்தை ஓட்டிட்டேன். ஆண்டவர் எனக்கு கஷ்டம்னா என்னன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் வந்து கஷ்டம் அப்படின்னா என்னங்கிறத எனக்கு சொல்லிட்டார். சரியா? இப்போது நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி இந்த பிஸ்னஸ் சரி வரல, நம்ம என்ன பண்ணலாம், போய் ஒரு ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது, அங்கே படிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2000 வந்து பார்த்திங்கன்னா Y2Kன்னு ஒரு பிரச்சனை. அதாவது என்னென்னா 1999 இருக்கு இல்லையா, அதில் வந்து YY அப்படிங்கிறத வந்து YYYயாக 4 வையாக மாற்றணும். ஓகேவா? 1999ங்கிறத வந்து நம்ம போட்டோன்னா என்ன அடுத்தது 2019 00 காணாமல் போயிடுவோம் இல்லையா? அதை வந்து YYயாக மாற்றணும். இதுதான் வந்து இந்த ஒரு பிரச்சனையில் அமெரிக்கா மாதிரி எல்லா நாடுகளும் வந்து இந்த பிரச்சனையில் இருக்காங்க. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, வா நம்ம போய் அங்கே ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் YYயாக மாற்றுறதுக்கு எதுக்கு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆமாம், அதுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணாங்க. சரி, ஸோ எனக்கு ஆண்டவர் ஏற்கனவே பசின்னா என்னென்னு எனக்கு சொல்லிட்டாரு. இப்போ நான் வந்து அங்கே போயிட்டு அந்த ட்ரைனிங்கில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட டாப் 5ல் நான் வந்துட்டேன். அந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா டாப் 5 ஸ்டூடெண்ட்டில் நான் இருக்கேன். ஏன்னா பசின்னு என்னென்னு தெரிஞ்சிருச்சு, படிக்கணுமே, இனிமேல் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கும் போது படிக்கணும் இல்லையா? டாப் 5ல் இருக்கேன் நான். அப்புறம் 6 மாதம் போயிடுச்சு. எங்களுக்கு வேலைக்கு ஒரு பெரிய கம்பெனி வந்து எடுக்கிறாங்க. டெஸ்ட் எழுதுகிறோம். டெஸ்ட்டில் எல்லோரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்த 4-5 பேர் எல்லோரும் செலக்ட் ஆகிட்டாங்க. நான் மட்டும் செலக்ட் ஆகலை. ஓகேவா? ஆமாம், நான் மட்டும் ஃபெயில் இல்லை, நான் பாஸ். இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வரல. முடிஞ்சுதா நம்மளுக்கு? நேராக என்னுடைய தாயார்கிட்ட போயிட்டு நான் வந்து சொல்லி நான் வந்து அழுகிறேன். எங்கள் அம்மாவோட மடியில் உட்காந்து அழுகிறேன். அப்போ எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க ஒரே வார்த்தை. எங்கள் அம்மா ரொம்ப ஜெபம் பண்ணுறவங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆண்டவர் நம்மளுக்கு எப்போவுமே நன்மை தான் செய்வார். ஆண்டவர் எப்போவுமே நம்மளுக்கு நன்மை தான் செய்வார். ஓகேவா? உனக்காக ஒரு வேலையை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார். உனக்காக வாழ்க்கையில் ஒரு பிளான் வச்சுருப்பார். ஓகேவா? நீ விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு நீ அவரோடு இருந்தேன்னா அவர் வந்து உனக்கு அதை கொடுப்பார் அப்படின்னாரு சொன்னாங்க. அன்னைக்கு நான் வந்து அந்த விசுவாசம் நம்பிக்கை என்னென்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அன்னையிலேருந்து நான் கட்டியாக பிடிச்சிட்டேன். அம்மா சொல்லிட்டாங்க இல்லையா, அன்னையிலேருந்து பைபிள் படிப்பேன், எல்லாம் படிப்பேன். இருந்தாலும் அம்மா சொன்னேன்னு அதை பிடிச்சிட்டேன். ஒரு வருஷம்தான், ஒரே வருஷத்தில் நான் வந்து USA போயிட்டேன், அமெரிக்கா போயிட்டேன். நான் அங்கே போய் ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகிட்டேன். செட்டில் ஆகிட்டு எனக்கு நல்ல ஒரு கல்யாணம் ஆச்சு. அழகான ஒரு மனைவி, நல்ல ஒரு பக்தி உள்ள மனைவி, ரொம்ப சாஃப்ட் நேச்சர் மனைவி. ஓகேவா? அப்புறம் 2 குழந்தைகள். எனக்கு குழந்தைகள் எல்லாம் வந்து ஆண்டவர் வந்து கொடுத்து நல்ல ஆசீர்வாதமாக வச்சிட்ருக்காரு. ஓகேவா? இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். இந்தியாவில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும்போது என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து எப்படியாவது நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும். இதுதான் என்னுடைய குறிக்கோள். நான் என்ற ஒரு வார்த்தை, நான் வந்து நம்பர் 1 வந்தாகணும். ஓகேவா? இந்த நான் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுன்னா நம்மங்கிற வார்த்தை போச்சு. நீங்கள் கிடையாது, தாய் கிடையாது, தம்பி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, ஃபேமிலி, மாமனார் மாமியார் அண்ணன் தம்பி, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். நான்கிற வார்த்தை நம்மளுக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். ஓகேவா? நம்ம மட்டும் ஜெயிச்சாகணும். இந்த உலகத்தில் நம்ம மட்டும் ஜெயிச்சாகணும். நம்ம ஒரு பேர் வாங்கி ஆகணும், புகழை வாங்கி ஆகணும். இது மட்டும்தான். இந்த நான்கிற ஒரு அகந்தை எனக்குள்ளே பூந்தது. ஓகேவா? அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு நிமிஷம், இந்த இது உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். இந்த ஒயிட் போர்டு உங்களுக்கு தெரியுதா? ஓகே.
தெரியுது உங்களுக்கு? ம், இதுதான் பாதை. சரியா? இது பாதை. சரியா? ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு? இந்த பாதையை கொடுக்குறார், இப்படி கொடுக்குறார். சரியா? அந்த விசுவாச நம்பிக்கையை வச்சுட்டு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு வர வரைக்கும் நான் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கேன். இப்படி ஓகேவா? அந்த நான் அப்படிங்கிற ஒரு அகந்தை, நான் இந்த உலகத்தில் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது என்ன பண்ணுறாரு ஆண்டவர், இவன் என்ன பெரிய விசுவாசியாக இருக்கான், பயங்கரமாக நம்மளை நம்புகிறான், பைபிள் படிக்கிறான், ப்ரே பண்ணுறான், ஓகேவா? ஆனால் இவன் வந்து நான் சொல்கிறானே, ஓகேவா, இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஆண்டவர், சரி ஓகே நீ பிஸ்னஸ் பண்ணுறியா பண்ணு அப்படின்னு விட்டார். பண்ணுன்னு விடும்போது என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நான் இந்த நேர் வழியை காட்ட முடியாது, ஏன்னா நீ நேர் வழியில் வர மாட்டேங்கிற, நீ எங்கே அன்பை நீ விட்டுட்ட, ஓகேவா, நான் நீ எடுத்துட்ட, ஆண்டவருடைய சித்தத்தை நீ விட்டுட்ட, ஓகேவா, நான் நீ எடுத்துட்ட, ஆண்டவருடைய சித்தத்தை நீ விட்டுட்ட, நீ என்ன பண்ணுற, ப்ரே பண்ணுற, நம்பிக்கை வைக்கிற, விசுவாசம் பண்ணுற, என்ன பண்ணுற, போ. சரி போ. ஆண்டவர் எனக்கு ஒரு வேறு வழியை காமிச்சிட்டார். கரடு முரடான ஒரு பாதையை எனக்கு ஆண்டவர் வந்து காமிக்கிறார். ஓகேவா? கரடு முரடான பாதையை ஆண்டவர் காமிக்கிறாரு. இப்போ இந்த பிஸ்னஸ் வந்துட்டு நல்லா வருது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் வந்து அது நல்லா தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? நல்லா வரும்போது ஆண்டவர் வந்து எனக்கு அங்கே ஒரு பிரச்சனையை கொண்டு வரார். எங்கே? ஆண்டவர் கொண்டு வர மாட்டார், ஆண்டவர் கூட எதிர்த்தாப்பில் இன்னொருத்தர் உட்காந்துட்டு இருக்கார்ல, பேட் பாய், அவர் கொண்டு வருவார் பிரச்சனையை. ஆண்டவர் வந்து சொல்லிடுவார், டே விசுவாசத்தோட நம்பிக்கையோட இருக்கான், ஓகேவா, நீ வந்துட்டு என் பையனை நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, ஆமாம் என் பையனை நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, எங்கே வேணால் கூட்டிகிட்டு போ, ஆனால் ஒன்றும் பண்ணாத, ஓகேவா. ஆனால் அந்த பேட் பாய் வந்துட்டு என்ன பண்ணுறான், நம்மளுக்கு ட்ரபிள் கொண்டு வரார், ஓகேவா. இப்போது இந்த ரோட்டில் போகும்போது அப்போ எனக்கு அங்கே கம்பெனியில் பிரச்சனை, எங்கே யூஎஸில் வந்து ஒரு கம்பெனியில் பிரச்சனை. இந்த பிரச்சனையில் என்ன ஆகுது, நான் வந்துட்டு சின்ன சின்ன கம்பெனி கொஞ்சம் டவுன் சைஸ் ஆகிட்டு வருது, பெரிய கம்பெனி கொஞ்சம் டவுன் சைஸ் ஆகிட்டு வருது. அங்கே பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன ஒரு இந்த சம்பளம் ஜாஸ்தி தர மாட்டேங்கிறாங்க, இப்படி இப்படி எல்லாம் ரிப்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தான் நான்கிற அந்த இதை வந்துருச்சே. நான் போய் எங்கள் முதலாளிகிட்ட போயிட்டு என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்க ஆரம்பித்தேன், ஓகேவா. அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகேவா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோன்னே என்ன ஆச்சு, நானே சொல்லிட்டேன், நைட்டெல்லாம் ப்ரே பண்ணுறேன் ஆண்டவர்கிட்ட, உட்காந்து பயங்கரமாக ப்ரே பண்ணுறேன் நான், ஆண்டவரே என்னால் இந்த கம்பெனியில் இருக்க முடியாது, என்னால் இந்த கம்பெனியில் இருக்க முடியாது, ஏன்னா இவங்க வந்து நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க, ஓகேவா, என்னால் இருக்க. சரி போச்சா. முதல்ல ஆண்டவர் என்ன பண்ண இங்கே வந்து இன்கம் என்ன கட் பண்ணியாச்சு, வருமானம், என்னோட வருமானத்தை கட் பண்ணியாச்சு, சரியா. நானுங்கிறதுக்கு முதல் அடி, ஓகே. வருமானம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும், இல்லையா, ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகேவா. வருமானத்தை கட் பண்ணியாச்சு. நான் வந்து அங்கே எல்லா கம்பெனியெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து அப்போ இந்தியா வந்திருக்கேன். இந்தியாவில் வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கம்பெனியில் நான் இங்கேருந்து ஒரு சாஃப்ட்வேர்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு எனக்கு ஒரு இதை கொடுத்துட்ருக்காங்க அவங்க, ஓகேவா. எனக்கே இவ்வளோ இருந்தால் என்ன முதலாளி அவருக்கு எவ்வளோ இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, உன் பிஸ்னஸ் எனக்கு இங்கே ஏற்கனவே கம்பெனி டவுன் சைஸ் ஆகிருக்கு, உன் பிஸ்னஸ் எங்களுக்கு வேண்டான்னு கட் பண்ணிட்டார். முடிஞ்சுதா. இப்போ நான் என்னுடைய ஃபேமிலிக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, என்னை நம்பி ஒரு 10 எம்ப்ளாயீஸ் இங்கே இந்தியாவில் இருக்காங்க, அத்தனை பேருக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கே என்னாச்சு, கிட்டத்தட்ட மாதம் 5 லட்ச ரூபா அந்த மாதிரி, ஓகேவா. என்னாச்சு, என்னுடைய இன்கம் போச்சு, என்னுடைய பிஸ்னஸ் இது போயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வெறி பிடித்த மனிதனாக மாறிவிட்டேன். நான் வந்து குறுக்க நெடுக்க நடக்கிறேன், நான் வந்துட்டு நடக்கிறேன். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய எங்களோட ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா பீஸ் போயிடுச்சு. அங்கே நான் நினைக்கும் போது யாருக்கும் பீஸ் கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல நல்லா வந்து ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில், ஓகேவா, ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து நீங்கள் ஒரு காரியத்தை சரியாக செய்யலைன்னு சொல்லும்போது உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க வந்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் அப்போ நீங்கள் உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிங்க.
சரியா? ஒரு நிமிஷம் யோசிங்க. ஆண்டவர் பிள்ளை நம்மளுக்காக அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்னு கேளுங்க. நான் அதெல்லாம் கேட்கல. ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுச்சு? வெறி பிடித்த மிருகம் போல் நான் நடக்கிறேன். அன்னைக்கு வந்து எனக்கு என்னுடைய குடும்பத்தில் பீஸ் போயிடுச்சு. பணம் போச்சு, அடுத்தது பீஸ், சமாதானம். பணத்தை இழந்தாச்சு, சமாதானத்தை இழந்தாச்சு. ஓகேவா? இனி ஆண்டவர் அடுத்தது என்ன பண்ணணும்? இவனை எப்படியாச்சும் ஆண்டவர் வந்துட்டு விட்டுட்டாரு. பேட் பாய் அவர் விளையாடுறாரு பூந்து. அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நான் இன்னைக்கு கடன் வாங்கணும்ல, எல்லா வருமானம் போச்சு, அடுத்தது என்ன பண்ணணும்? கடன் வாங்கணும். ஓகேவா? உட்காந்து ப்ரே பண்ணுறேன். திருப்பி உட்காரன் ஆண்டவர் ஒரு சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு எனக்கு பணம் வேணும். எனக்கு தெரியாது, எனக்கு கம்பெனியில் சம்பளம் கொடுக்கணும், எனக்கு இன்றைக்கே பணம் வேணும். ஓகேவா? அடுத்த நாள் ஆண்டவர் எனக்கு இன்வெஸ்டர் கூட்டிகிட்டு வந்தார். நான் எடுத்து பார்க்குறேன், எனக்கு வந்து நல்ல லட்சக்கணக்கில் எனக்கு ஒரு இன்வெஸ்டரு. ஓகேவா? பயங்கர சந்தோஷம். நம்பிக்கையும் விசுவாசத்தோடு நம்ம ப்ரே பண்ணோம், நம்மளுக்கு கிடச்சிருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஓகேவா? பணம் கிடச்சிது. 6 மாதம்தான். ஓகேவா? கொடுத்த பணத்தை எல்லாம் காணாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட என்னை போலீஸ் துரத்துற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. என்னுடைய ஆளுகளை வச்சு அவங்க துரத்துறதுக்கு நான் கிட்டத்தட்ட இங்கேருந்து நான் யூஎஸ்க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி பயந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அன்றைக்கி எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சுன்னா, பயம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டார், ஃபியருங்கிறத கொண்டு வந்துட்டார். ஓகேவா? இந்த நேரத்தில் ஆமாம், இந்த தமிழ்லையும் இங்கிலீஷும் நம்மளுக்கு கொஞ்சம் தகராறு. ஆமாம், ஓகேவா? பயத்தை கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். வந்துட்டு விட்டார், இவருக்கு வந்து பயத்தை கொண்டு வந்துட்டார். ஓகேவா? இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டு கிட்டத்தட்ட வாழ்க்கையினுடைய எல்லைக்கே போயிட்டேன். நான் எல்லாம் இழந்து, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக நான் இழந்தது என்ன? என்னுடைய மனைவியினுடைய சமாதானம், அவங்க குடும்பத்தினுடைய சமாதானம், என் பிள்ளைகள்லாம் வந்துட்டு கஷ்டம் எல்லாம் முடிச்சுட்டு நான் எங்கே போகிறேன்? அங்கே இருக்கிற பணத்தை எல்லாம், என்னோடய சேவிங்ஸ் பணம் எல்லாத்தையும் வந்து தொலைச்சிட்டு நான் எங்கே போகிறேன்? ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் உட்காந்துட்டேன். அமெரிக்காவில் வந்து நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய வீடு என்னை வீட்டில் யாரும் அங்கே வந்துட்டு என்னோடய வீட்டு ஓனர்லாம் இவங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன்? ஹோட்டலுக்கு போயிட்டேன். சரி, ஆண்டவரே கடைசி ஒரு $5,000 $5,000 இருக்குது, அதை வச்சு நான் ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு போய் உட்காந்தாச்சு. ஓகேவா? அப்போ இனி அமெரிக்கா நம்மளுக்கு கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சுது, லைஃப் இஸ் ஓவர். ஓகேவா? எல்லாம் காமிச்சு ஆண்டவருடைய ஒரு எல்லைக்கே போயிட்டார். இங்கே நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஆண்டவர் என்னை எங்கேயும் இங்கே கீழே போடல. ஓகேவா? எனக்கு இப்படி கூட்டிகிட்டு போகிறார், விட்டுருக்காரு, இவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பிடிச்சிருக்கான். ஆனால் என்ன இல்லைன்னா, ஒன்று இல்லை, அன்பு இல்லை. இன்னொன்று வந்து என்னென்னா, ஆண்டவருடைய சித்தம் இல்லை. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நான் பாட்டுக்கு என்னோடய ரூட்டில் போயிட்டே இருக்கேன். ஓகேவா? அப்போ அந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு என் மனைவி அழுகிறா, நான் உட்காந்துட்டு இருக்கேன். சரி, இருக்கிற பணத்தில் ஒரு $1,500 அந்த மாதிரி இருக்கிற பணத்தில் வச்சுட்டு நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. எங்கள் 2 பேர்த்துக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு, இனி நான் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு போகிறதுக்காக போகிறேன். ஓகேவா? அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நான் கிளம்பலாம் அப்படிங்கும்போது தான் நம்ம ஆண்டவர் வந்து வராரு. இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இனி இவன் வந்து திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஒரு வசனத்தை காமிக்கிறார். ஓகேவா? நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் ஒரு நிமிஷம், 2 இல்லை, எபேசியர் 2:8. எபேசியர் 2:8. ஆமாம், இங்கிலீஷில் வந்து எஃபிஷியன்ஸ் சொல்லுவாங்க. சாரி. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவன். நல்லா படிச்சு பாருங்க, சரியா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. காட்ஸ் கிரேஸ்.
ஆண்டவருடைய ஈவ், காடுடைய கிரேஸ். ஆமாம், நம்ம பண்ண பெரிய இதனால் நான்கிற அகைந்தனால் இல்லை, ஆண்டவருடைய கிரேஸ். ஓகேவா? இந்த வசனத்தை அன்னைக்கு காமிக்கிறப்ப நான் வந்து, ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு எதுக்கு காமிக்கிறீங்க, என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சே, நான் இப்போ வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியா போகிறேன், என்னோட வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து எனக்கு உங்களோட பழைய எம்டிகிட்டேருந்து ஒரு இமெயில் வருது. என்ன இமெயில் வருதுன்னா, ஆண்டனி, எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு இமெயில். ஹோட்டலில் அடுத்த நாள் ஃப்ளைட்டு, இந்தியாவுக்கு வந்து இனிமேல் செட்டில் ஆகிறாங்க, மறுபடியும் நான் இருக்கேன், மனைவி மக்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இமெயில் வருது. அந்த இமெயிலில் உனக்கு ஒரு $5000 கொடுக்குறேன், ஓகேவா? அப்போ நான் இங்கே கம்பெனியில் 2 பேர்ட்டு வேலை போட்டாலும் எனக்கு மீதி ஒரு $3000 இருக்கும். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டுற அளவுக்கு அது ஆண்டவர் பணம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு, இனி திரும்பி யூஎஸ்க்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு சமாதானம். இங்கே தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறாரு, நம்மளை கைவிட மாட்டார். நம்ம விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நம்ம ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளை கரடல் முரடான பாதையில் போக விடுவார், ஆனால் நம்மளை கைவிட மாட்டார். அந்த கடைசி நுனியில் போய் என்னை அப்படியே பிடிச்சி தூக்கிட்டார் என்ன. ஓகேவா? நான் அந்த கம்பெனியில் போனேன். 1 வருஷம் நான் அந்த கம்பெனியில் நான் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சிட்ருக்கும்போது அந்த 1 வருஷத்தில் என்னுடைய வேலையெல்லாம் திருப்பி எங்கள் கம்பெனி தான், நாங்கள் முதல்ல இருந்த கம்பெனி, அந்த கம்பெனிலேயே என்னை கூப்பிட்டு திருப்பியும் வேலை கொடுக்குறாங்க. அந்த 1 வருஷத்தில் அந்த கம்பெனி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அந்த டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த ஓனர் வந்துட்டு என்கிட்ட கேட்குறாரு, ரொம்ப கம்பெனி டவுனாக இருக்குது, கிட்டத்தட்ட நம்ம கம்பெனி மூடுற ஸ்டேஜில் இருக்க ஒரு மாதிரி இருக்குது, ஓகேவா, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ வந்துட்டு சரி, நான் வந்து ஒரு வருஷம் என்ன பண்ணுறேன், எனக்கு ஏற்கனவே இங்கே ஒரு சைடில் நீங்கள் ஒரு 5000 கொடுக்குறீங்க, ஓகேவா, அதை வச்சுட்டு நான் வாழ்ந்துடுறேன். 1 வருஷத்தில் நான் ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு நான் இந்த கம்பெனியில் நான் வந்து ஒரு விபி பொசிஷன் எடுத்துகிட்டு நான் வந்து பார்க்குறேன், ஆண்டவருக்கு சித்தமானால் அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. அப்போ சரி, 1 வருஷம் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறான்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு சொல்லி கொடுத்தாரு. நான் ஒர்க் பண்ணேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். எனக்கு தான் இப்போ வந்து தெரிஞ்சிருச்சே, விசுவாசம் நம்பிக்கை மட்டும் பத்தாது, கூட நம்மளுக்கு வந்து ஆண்டவருடைய சித்தமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. நான் அதையும் வச்சுக்கிட்டு நான் ஆண்டவருடைய சித்தத்தையும் கேட்டு நான் பண்ணேன். இன்றைக்கி ஆண்டவர் வந்து அந்த கம்பெனியில் என்ன ஒரு பிரசிடெண்ட்டாக வச்சுருக்காரு. ஆமாம், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ப்ரைஸ் த லார்ட். ஆமாம், பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு கரடுமுரடான பாதையில் கூட்டிகிட்டு போனாலும் அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஹோல்டு பண்ணிக்கிறார், ஓகேவா. இதில் நீங்கள் எல்லாரும் நான் போன அந்த பாதையில் நீங்கள் யாராவது அப்படி ஏதாவது ஒரு பாதை, கடினமான பாதையில் போயிட்டுருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கை கூடயும் ஆண்டவருடைய சித்தத்தை வைங்க, ஆண்டவருடைய சித்தத்தை வைங்க, சரியா. ஆண்டவருடைய சித்தத்தை வைக்கும்போது அவர் இந்த பாதையில் போகவே விட மாட்டார். என் மனைவியும் எல்லாத்தையும் கண்ணீர் விடுவாங்க, அப்படி விடுவாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு போகிற ஒரு நிலைமைக்கு போயும் ஆண்டவர் என்ன, என் பையனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சார், ஓகேவா. அன்னைக்கு கூப்பிட்டு இன்றைக்கி பிரசிடெண்ட்டாக என்ன ஒரு கம்பெனியில் வச்சுருக்கார். இன்றைக்கி கம்பெனி நல்லா வளர்ந்துருக்கு, ஆண்டவர் சித்தத்தில் அந்த கம்பெனி ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோட்டில் கொண்டு வந்துட்டார், என்ன இந்த ரோட்டில் கொண்டு வந்துட்டார், ஓகேவா. இங்கே விசுவாசம் நம்பிக்கை ஆண்டவருடைய சித்தத்தில் நான் வந்துட்டேன், ஓகேவா. ஆனால் இங்கே தான் நான் வந்துட்டு என்ன அன்பு அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே இப்போ வர ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம், அந்த அன்பில் நம்ம வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆயிட்டோம், ஓகேவா. நம்மளால் ஒரு 50 பேர் 60 பேர் இருக்காங்க, வாழ்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது இல்லையா. ஆனால் நம்ம அன்பில் நம்ம ஜெயிக்கலைன்னா இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அன்பில் வந்துட்டு நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது இவன் அன்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லலைன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவரோட கரம் பிடிக்கலைன்னு அர்த்தம். அந்த 50வது வயசில், ஓகேவா, நான் அந்த ஆண்டவருடைய கரத்தை பிடித்தேன், ஓகேவா. நான் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்காம நான் செய்கிறதில்ல, ஓகே. அதில் வந்து சிலது இந்த புரியாது,
ஆமாம்மா, அது வந்து பாஸ்டர் உங்களுக்கு அழகா சொல்லுவார். ஓகேவா? அந்த ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆண்டவர் நம்மளை பிடிச்சிட்டு இருக்காரு, ஆண்டவர் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஒரு தாயும் ஒரு மகனும் எப்படி கைகோர்த்து நிற்கிறாங்களோ அதே போல் அந்த ஆண்டவர் நம்மளை கைகோர்த்து நிற்கிறத நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம். அந்த அன்பில் போகும்போது நமக்குரிய வெற்றி வந்து எல்லா வகையிலையும் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்னைக்கு வந்து அந்த கம்பெனி 4 மடங்காக உயர்ந்திருக்கு. ஆண்டவர் வந்து 4 மடங்காக உயர்த்தி வச்சிருக்காரு. இந்த 4 மடங்காக உயர்த்தி வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை பிடிச்சிட்டு நடக்கிற அந்த ஒரே ஒரு காரியம். சரியா? அதனால எல்லாரும் வந்துட்டு அந்த அன்புல வந்துட்டு நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ இல்லை, இன்னும் ஒரு வாரம் கடவுளுக்கு சித்தமானால் நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நான் இதை முடிச்சுக்கொள்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த ஆண்டவருக்கும் ஆரோக்கியராஜ் பாஸ்டருக்கும் பிரதர் அற்புதராஜுக்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.